ஹலோ கைஸ், எம்எஸ் வேர்டில் வாட்டர் மார்க் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பேராகிராஃப் நான் எடுத்துக்கிட்டேன். இனி பேஜ் லே அவுட்டில் பேஜ் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அதில் கஸ்டம் வாட்டர் மார்க்குன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் பிக்சர் வாட்டர் மார்க் அப்படின்னு ஒரு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. நம்ம பிக்சர் வைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படும். அதில் செலக்ட் பிக்சர் கொடுத்து நமக்கு என்ன பிக்சர் வைக்கணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிடணும். சூஸ் பண்ணி இன்சர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட்டோ இருக்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு என்ன பிக்சர் எடுக்கிறோமோ அதே சைஸ் அப்படியே அதில் ஷோ ஆகும். கிளிக் பண்ணி அப்ளை கொடுங்க. இப்போ பார்த்துருங்க, நம்ம எடுத்த பிக்சர் வந்து எடுத்த சைஸுக்கு அப்படியே ஷோ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதில் அந்த ஸ்கேலில் போயிட்டு நம்ம வேறு என்ன ஆப்ஷன் ஜூமிங் இன்னும் அது பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸை நம்ம கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே பண்ணிக்கிடணும். இல்லை நமக்கு இது வேண்டாம், டெக்ஸ்ட்டு தான் இப்போ வைக்கணும் அப்படின்னா அதிலேயே டெக்ஸ்ட்டு வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. டெக்ஸ்ட் வாட்டர் மார்க்குங்கிறத கிளிக் பண்ணும்போது என்ன டெக்ஸ்ட்டு வைக்கிறோமோ அதை வந்து டெக்ஸ்ட் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிடணும். நான் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த ஃபாண்டில் நமக்கு என்ன ஃபாண்ட் பிடிக்குமோ அது மாதிரி அதில் சூஸ் பண்ணிக்கிடணும். ஸ்கேல் சைஸ் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிடணும். அப்புறம் கலர் அதுவுமே நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிடேன். அப்புறம் அந்த லெட்டர் வந்து ஹரிசாண்டலாக வேணுமா டயக்னோஸ்லாக வேணுமா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் பேக்ரவுண்டில் அந்த வாட்டர் மார்க் வந்து செட் ஆகிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.